Hi friends, என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? பாருங்க. அங்க என்ன நடக்குது? Yes, the much anticipated Ronin SC gimbal. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் மொபைல் என்ற ஆப்ஷன் எல்லாமே இருந்தது. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புது பேட்ச் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மூலமா என்னாச்சு? இப்போ Android device மூலமாவும் நம்மளால gimbal கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல. இது எல்லா மொபைலும் கைரோஸ்கோப் இருக்கும். கைரோஸ்கோப் மூவ்மெண்ட் மூலமா நம்மளால gimbal வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மொபைல் எந்த டைரக்ஷன் திரும்பினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி gimbal-ம் ஆட்டோமேட்டிக்கா திரும்பும். நல்ல கூல் ஃபீச்சர்ல இது ரொம்ப நாளா இல்லாம இருந்தது. வெறும் iOS மட்டும் தான் இருந்துச்சு. இதுக்காக வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் போனமாலாம் யூஸ்ட் இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா பரவாயில்ல எல்லா Android டிவைசஸ்க்கும் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து Ronin SC ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல, கிரியேட்ல போங்க. கிரியேட்ல போனீங்கன்னா the third icon புதுசா ஒரு ஐகான் வந்திருக்கு பாருங்க. ஃபோர்ஸ் மொபைல் அந்த ஆப் போங்க. அதுல enable force mobile ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க ஃபிளாக் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளோட மொபைல் வந்து உடனடியாக அந்த SC ஓட கனெக்ஷன்ல இருக்கும். அது மூலமா நீங்க எந்த டைரக்ஷன் நீங்க கேமரா இங்க மொபைல் நீங்க திருப்பினாலும் கேமரா அந்த டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம வீடியோ ரெக்கார்டிங்ல வந்து கொஞ்சம் நல்ல ஃபீச்சர் தான். நம்ம வந்து எங்க பார்க்குறோம் என்ன பண்றோன்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நீங்க மொபைல் மூலமா நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம என்னதான் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணாலும் கையை வச்சு கண்ட்ரோல் பண்றதை விட நம்ம மொபைல் மூவ்மெண்ட் ஏதோ கொஞ்சம் கூல் டிஃப்ரெண்டான ஆங்கிள் எடுக்கணும், கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஷாட் எடுக்கணும்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க கண்ணாம ஒரு அலைன்மெண்ட் இல்லாம போய் நின்றுச்சு. இப்போ நீங்க மறுபடியும் ரீசென்டர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்ணுங்க. ரீசென்டர் ஒரு சிங்கிள் கிளிக் அது ஆட்டோமேட்டிக்கா சென்டர்ல வந்துடும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேண்டாம் இல்லை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். கேமரா மூலிமா நீங்கள் அப்படியே உட்காந்த இடத்துல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து இந்த கிம்பாலில் பண்ண முடியும்னு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நானும் புதுசு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன ஆப்ஷன் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி ஒரு ஆப்ஷன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து போடுறேன். Okay guys, see you in the next video. Until then, bye bye.